நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 38 சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க 38 சைஸு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு. நம்ம இன்றைக்கி 38 சைஸ் ப்ளவுஸு போடலாம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சைஸாக ப்ளவுஸ் கட்டிங் போடுறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த அடியில் இந்த இதில் பிசுறு இருந்தால் நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அந்த பிசுறுலாம் நவிட்டு கட்டிங் போட்டுக்கலாம். இது சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிசுறு மூடி தைக்கிறதுக்கு இடுப்பு பகுதியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கோம். அடுத்து ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு. பாருங்க, 14 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உயரம் 14. இதில் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச்சு ஷோல்டர் 6 இன்ச் வைக்கிறேன். இந்த ஆம் உயரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம் உயரமும் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு இந்த 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆம் உயரம் நேராக கரெக்டாக வச்சுருக்கோமான்னு டெஸ்ட் பண்ணி. இப்போ மார்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 38 இன்ச்சு ப்ளவுஸ் இது. இதை டிவைடட் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வருது. இந்த 9 நம்ம கரெக்டாக 9 இன்ச் வச்சுக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸாக ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அப்படியே நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் என்னென்னு பார்த்துக்கலாம். இது 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 6 இன்ச்லேயே நீங்கள் இது இங்கே இருக்கலாம். தையலுக்கான அளவு இங்கே இருக்கலாம். பாருங்கள், கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 8 இன்ச்சு அப்படின்னா மேலே தையலுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 2.5. இந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுருங்க. உங்களுக்கு கழுத்து வந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் நார்மலாக வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து இதுக்கு நேராக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக 6 இன்ச்சு வச்சுட்டோம். ஆனால் இது 8 இன்ச்சு அளவு இருக்குது. நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே வரும்போது 6, 7, 8ன்னு வரும்போது இப்போ நம்ம வச்ச அந்த மார்பு சுற்றளவில் 38 அப்படின்னா 6 அளவு வகுத்திங்கன்னா உங்களுக்கு
என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஷோல்டர் நீங்கள் வைக்க போகிறது. நீங்கள் நார்மலாக வச்சாச்சு. ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நெக்கு வந்து 6 இன்ச்லேருந்து நீங்கள் இறங்க ஒரு இன்ச்சாக இறங்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம குறைச்சிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் 1.25க்கு ஒரு இது போடுங்க, ஒரு புள்ளி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும் பாருங்க. இது நார்மலாக நான் வச்ச ஷோல்டரு. நீங்கள் இந்த கழுத்து பின் கழுத்து இறங்கும் போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச் இங்கே தள்ளி வச்சு இதுக்கு நேராக கிராஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் அங்கேருந்து பாருங்கள், இந்த முறையில் 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோடைய மொத்த உயரம் இது 6 இன்ச்சு இருக்குது. இதில் 3 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 3 இன்ச்லேருந்து தான் நீங்கள் கிராஸாக இங்கேருந்து வரணும். இங்கே நீங்கள் எந்த அளவு இந்த 9.5ல் நம்ம இங்கே மார்பு சுற்றளவு 9 வச்சோம். கரெக்டாக நீங்கள் அதில் வந்து முடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சிடணும். இது ஆம் சுற்றளவு. இது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆம் சுற்றளவு பார்த்தீங்கன்னா இது 8.5 இன்ச்சு வரணும். அதாவது 17 இன்ச்சு நம்மளோட ஆம்பல் அளவு. இது 8.5 இன்ச்சு நம்மளுக்கு வரணும். இப்போ அளந்து அதில் பாதி எங்கேருந்து அளந்துக்கோங்க. இந்த கோட்டிலேருந்து பாருங்க, 8.5 இன்ச்சு நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வருது. இது ஒரு 1/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸாக நான் விட்டுருந்தது. பாருங்கள், இப்போ ஆம்பூல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி போடுவோம். அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. மார்பு சுற்றளவோட இங்கேயும் இந்த இடுப்பு பகுதி மடித்து தைக்கிற பகுதியும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இதில் பிசுறு இல்லாமல் இருக்குது, நல்ல நேராக தான் இருக்குது. கை மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இடுப்பு குட்டை மாதிரியே நம்ம துணி விட்டாச்சு. 1 இன்ச் அளவுக்கு உள்ளேயும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இப்போ கையோட நீளம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். கையோட நீளம் 7 இன்ச்சு. பாருங்கள், இது 7 இன்ச்சு. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருவோம். வேறு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ கேப்லைன் எடுத்தால் தான், கேப்லைன் கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம கை கரெக்டாக நம்மளுக்கு உட்காரும். கேப்லைன் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு 38 12ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு இங்கே வைக்கணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கழுத்தோட அகலம் என்னவோ அதுவும் அந்த மார்பு சுற்றளவில் 12ல் ஒரு பகுதி தான் கழுத்தோட அகலமும் நம்ம வைக்கிறது. அதே அளவை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 3 இன்ச்சுக்கு மேலே போடுவோம். இப்போ ஆம்பூலோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5. இந்த நம்ம 8.5 தான் இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம். ஆம்பூல் சுற்றளவு 8.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 8.5 இன்ச்சு அளவு தான் நம்ம கையிலையும் வரணும். இப்போ நம்ம இங்கேருந்து 8 இன்ச்சு எங்கே வருதோ நம்ம அங்கே வச்சுக்கலாம்.
துணி நம்மளுக்கு சுகராக வருது. கீழே நம்ம தைக்கிறதுக்கு ஒட்டு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஓடுற துணிக்கு ஒட்டு போட்டாகும். நம்ம இது 8 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 13. அப்போ 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுறேன். நம்ம இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு. இங்கே கரெக்டாக இது மாதிரி கிராஸாக இந்த 8 இன்ச் பாயிண்ட் பண்ண பாருங்கள். அங்கேருந்து நம்ம கையோட நீளம் எங்கே வச்சோமோ நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது தையலுக்கான இது. இப்போ நீங்கள் எப்படி இந்த கையோட ஷேப் வர்றதுக்கு இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் கோடு போட்டுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 இன்ச்சு பாயிண்ட் பண்ண பாருங்கள். அங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட நீளத்துக்கு வச்ச பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சும், இப்போ பாருங்கள் ஆம்பூல் முடிவில் இங்கே வச்சதுலேருந்து 1 இன்ச்சும் வச்சுக்கோங்க. இப்போ மொத்த உயரம் இதுனா 8.5. இந்த 8.5 பாதியாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு மார்க். நீங்கள் இந்த 3 புள்ளியும் நீங்கள் இணைக்கணும். பாருங்கள், நீங்கள் இப்படி இணைக்கும் போது கையோட ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். நீங்கள் இந்த கையை நீங்கள் இது வரைக்கும் போய் சேர்த்திங்கன்னா அந்த ஷேப் கிடைக்காது. நீங்கள் இந்த 1 இன்ச்லேயே முன்னாடியே சேர்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு கையோட வளைவு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏற்ற இறக்கம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை வெட்டி எடுத்து கை வெட்டி வச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்டலாம். நம்ம பேக் சைடு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பகுதி, அந்த ஃபோல்டிங் பகுதியில் வச்சு வெட்டணும். இதுவே ஃப்ரண்ட் வெட்டும்போது நம்ம இப்படி ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கணும். இந்த கரை பகுதி பாருங்கள், ஓப்பன் சைடாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கணும். இந்த ஃபோல்டிங் பகுதி ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பேக் சைடு வெட்டுறது வச்சு இது மாதிரி வச்சு அப்படியே இந்த கழுத்தில் பாதியிலேருந்து ஆம்பூல் சுற்றளவு எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட முன்கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6. இப்படி கையை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு வரைய வரலன்னா நம்ம அது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
பின் கழுத்துக்கு எடுத்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 14 இன்ச்சு பேக் சைடோட அளவு தான் நம்ம கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இந்த நெக்கோட இந்த கோட்டில் இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம சென்டரில் நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம சென்டரில் வச்சா கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் இங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது கப் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் தள்ளி ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம நேராக ஒரு கோட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மார்பு சுற்றளவு எவ்வளவோ, அதாவது 38ல் 4ல் ஒரு பகுதி இந்த சென்டர் பாயிண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரணும். இங்கேருந்து 9 இன்ச், இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி நம்ம டாட் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மையமாக வச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு. இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி ஒரு இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கு முன்னே இதை பார்க்கலாம். இப்போ முன்பக்க கிராஸ் எந்த அளவுக்கு வெட்டணும்னு பாருங்கள். இது வந்துட்டு கரெக்டான பேக் சைடோட அளவு இது 14. இந்த 14 இன்ச்சில் இதுக்கு நேராக 1 இன்ச் மட்டும் தள்ளி ஒரு கோட் போட்டுக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் 1 இன்ச். இப்போ சில பேருக்கு வந்து இந்த 38 இன்ச்லேயே நார்மல் சைஸ் நான் சொல்கிறது. இதிலே வந்து மார்பகம் பெருசாக இருக்கிறவங்க இந்த ஃபுல்லுமே 14 இன்ச்சு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிராஸோட அளவுக்கு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1 வச்சா இங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சும் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு பாருங்கள், இது நார்மலாக எடுக்கிற அளவு. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மார்பகம் பெருசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ தள்ளி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த 2.5 இன்ச்சை நீங்கள் குறைக்கக்கூடாது. இந்த 2.5 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம டாட் வச்சாச்சு. ஒரு இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சாச்சு. இப்போ இடப்பட்ட தூரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு இது டாட்டோட, இந்த சென்டர் டாட்டோட உயரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த ஐப்பட்டி பக்கம் வர டாட்டு நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கணுன்றது பார்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வச்சாலே போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 இன்ச் தள்ளி வச்சா கூட கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இது மார்பு சுற்றளவு 38. இது 38. அதில் இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 32 இருக்குது. 32. அப்போ 6 இன்ச்சு உங்களுக்கு மைனஸ் பண்ணால் இது மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சு கிடைக்குது. இந்த 6 இன்ச்சை தான் நீங்கள் இந்த இடத்துல பிரிக்கணும். 6 இன்ச்சை ஒரு பக்கமும் 3 இன்ச்சாக நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ 3 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரிக்கும்போது 1.5 இன்ச்சு உங்களுக்கு டாட்டோட இது பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் டாட்டா எடுத்துக்கோங்க.
இந்த இடம் எவ்வளோ பிடிக்கணுன்ற டவுட் உங்களுக்கு வேணாம். எப்பொழுதுமே மார்பு சுற்றளவையும் அதில் இடுப்பு சுற்றளவை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கீழே என்ன ஆன்சர் வருதோ, இப்போ 5 வந்தாலும் 4 வந்தாலுமே இந்த டாட்டோட அகலம் அதுதான் இருக்கும். 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 6 நான் 2ஆக பிரித்து 3 ஆக்கிட்டேன். 3ல் பாதி 1.5 வச்சுட்டேன். இந்த டாட்டோட அளவு 3 இன்ச் பாருங்கள். இதில் இன்னும் ஒன்று, இதில் ஏற்ற இறக்க எடுக்கிறது, இந்த அக்கில் குழி வெட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இன்ச்சு, இதில் பாதி, இதில் பாதி, இதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் நீங்கள் வெட்ட முடியும். இப்போ நேராக வந்து இந்த அக்கில் பகுதியில் இதோடு முடிச்சுக்கணும். நீங்கள் இங்கெல்லாம் ஏற்ற இறக்க வெட்டக்கூடாது. இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வெட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் வெட்டிங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பக்கம் டாட் எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அங்கங்கே இருக்கிற இந்த அர்க்காட்டில் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கமும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம முன்பக்கம் பட்டி எப்படி வெட்டலான்னு பாருங்கள். இந்த பட்டியோட ஷேப் வெட்டுறதுக்கு நிறைய பேருக்கு இது புரியாது. இது மாதிரி மிஷினில் டாட் பிடிக்கிற மாதிரியே மடித்து வச்சுக்கோங்க. கரெக்டாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குண்டூசியை போட்டுக்கோங்க. இப்படி போட்டு வச்சுட்டு நீங்கள் பிரிக்கும்போது டாட் பிடிச்ச மாதிரியே இருக்கும் ஷேப்பு. இதை நீங்கள் இப்படி வச்சு இந்த துணியில் இப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்லேயே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டியோட உயரெல்லாம் நம்ம வச்சு தைச்சிட்டு சைடோட அளவில் நம்ம வச்சு பிடிச்சிக்கலாம். உள்பக்கம் மடித்து தைச்சிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்து நீங்கள் இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டாட் மாதிரி பிடிச்சி இது மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படியே வச்சு ஷேப் நம்ம அழகாக வரைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஆகலான்றதும் நம்மளுக்கு தெரியும், ஷேப்பும் தெரியும். இந்த மாதிரி பட்டி வெட்டி பாருங்கள். மீதி இருக்கிற பீஸில் நம்ம வாய் பட்டி, கொக்கி பட்டி, கழுத்து பீஸ் எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். இதான் எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.